என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. ஒரு சில விஷயங்கள்ல பழக 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 நம்முடைய உடம்புல ஒரு தாக்கு பிடிக்கிற தன்மை உண்டாகும். நீங்க ஒரு உண்மை சொல்றேன், எங்கேயோ போயிட்டேன்னு நினைக்கப்படாது, வந்துடுவேன். நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, சாப்பிட்ற போது பழைய காலத்தில் சாணம் தெளித்து அதை மெழுகி அதுக்கு பிறகு இலை போட்டு சாப்பிடுவோம், உண்டா இல்லையா? இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ சாணம் போட்டு மெழுகிறதெல்லாம் அது அநாகரிகமான பழக்கம்னு ஆயிட்டுது. அந்த பழக்கம் பழைய காலத்தில் எல்லார் வீட்லேயும் இருந்தது. சாப்பிட்றதுக்கு முன்பு சாப்பிட்ற இடத்துல சாணத்தால் மெழுகி விட்டு தான் இலை போடுவாங்க, அப்படி சாப்பிடுவாங்க. இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வகையான ரெசிஸ்டன்ஸை உருவாக்கக்கூடியது. ஆராய்ச்சி பண்ணாதான் அந்த உண்மை தெரியும். மலம் என்பதில் மாட்டு மலத்துக்கும் மனுஷ மலத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது, எல்லாம் ஒன்று தான். வேணா இது ரொம்ப மோசமா நாரும், அது அவ்வளவு நாராது, அவ்வளவுதான். ஆனால் கழிவுப் பொருள் என்பது எல்லாம் ஒன்றுதான். ஆனால் இந்த ரெண்டு கழிவுப் பொருள்ல சிறந்த கழிவுப் பொருள் எதுன்னா மாட்டு சாணம். அதை சாப்பிட்ற இலைக்கு பக்கத்தில் வச்சிருந்து அதிலிருந்து உண்டாகக்கூடிய ஒரு சில அலைவுகளை நாம் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிவிட்டால் நம்முடைய ரெசிஸ்டன்ஸ் நல்லா இருக்கும். இது தவிர வேற ஒன்றுமே இல்லை. இப்போலாம் பஞ்சகவியம்னு சாப்பிட்றாங்க, சாப்பிடல பல பேர் இந்த மரத்துக்கெல்லாம் போடுறாங்க. அதாவது சாணம், பசுமாட்டினுடைய சிறுநீர், பால், தயிர், நெய், இவைகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்குறான். இதை சேர்த்து பழைய காலத்தில் சுவாமிக்கு அபிஷேகமே இதுதான். ஆனைந்த ஆடுகள்னு பேர். பசுமாட்டிலேருந்து வர்ற ஐந்தையும் அபிஷேகம் பண்ணி அதை குடிப்பாங்க. அபிஷேகம் பண்ணுறதுலாம் குடிக்கிறது தான். மறைஞ்சு போன சங்கராச்சாரியார் இருக்கிறாரு, இப்போ உள்ளவர் இல்லை, இப்போ உள்ளவர் ஜெயிலில் இருக்கிறார். நான் சொல்றேன், அந்த அவருக்கு முந்தி இருந்த சங்கராச்சாரியார் தினம் ஒரு கிளாஸ் இந்த பஞ்சகவியம் குடிப்பார். அந்த மாதிரி குடிச்சா அவர்களுடைய உடம்புல ஒரு தாக்கு பிடிக்கிற சக்தி, வியாதிகளுக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் என்று நம்முடைய பழைய காலத்தில் நம்முடைய வைத்திய மரபில் வந்தவர்கள் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதுக்காக சொல்ல வந்தேன் என்றால், நம்முடைய ஆராய்ச்சிகளுக்கும் அப்பாற்பட்டு சில செய்திகள் இருக்கின்றன. அதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டால்தான் நம்ம எந்த மருந்து சரி எது சரியில்லைன்னு தெரியும். என்கிட்ட ஒருத்தர் வைத்தியத்துக்கு வந்தார். வைத்தியத்துக்கு போனதுனால அதையும் சொல்லிவிடுறேன். இதுக்கு இந்த கழுத்து வலி அக்குபஞ்சர் பண்ணுறது தான் அதுக்கு உள்ள முறை. அக்குபஞ்சர் பண்ணுறதுக்கு முந்தி நான் என்ன பண்ணேன், எல்லாம் விசாரித்தேன். எவ்வளவு காலமாக உங்களுக்கு இந்த கழுத்தில் வலி இருக்குது, எழுந்தா வலிக்குதா, கழுத்தை திருப்பினா வலிக்குதா, அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு எல்லாம் அவன் என்னன்னு சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக கேட்டே இருந்தேன். இந்த இடத்துல வலிக்குதுன்னார். நான் மென்மையாக இந்த கையை வச்சு லேசாக அப்படியே தடவிட்டே இருந்தேன். சார் 7 வருஷமாக போகாத வலி குறையுது சார்னார். அப்படியா? அப்படி பேசிக்கிட்டே கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே தடவி கொடுத்தேன். தடவி கொடுத்தோன்னே எனக்கு வலியே போயிட்டுது சார் அப்படின்ட்டார். அப்படின்னா நாளைக்கு வாங்க அக்குபஞ்சர் பண்ணிக்கோம்னு. வரவே இல்லை. ஏன் வரலன்னா அவனுக்கு அதிலேயே சரியா போச்சு. இது வர்ம சாஸ்திரத்திலே 2 சொல்றான், தொடு வருமம் படு வருமம். தொட்டாலே போதும். சிலதுக்கு படு வருவம்னா அதை அழுத்தணும், அதில் ஊசி குத்தணும், ஏதோ ஒன்று பண்ணணும். இவன் வராமல் போவான்னு தெரிஞ்சிருந்தனா நான் இதை செஞ்சே இருக்க மாட்டேன். நமக்கு வர வேண்டிய வருமானமே இல்லாமல் போயிட்டு பாருங்க. அதாவது லேசா ஒன்று செய்தால் கூட உடம்புல ஒரு பெரிய எஃபெக்ட் உண்டாகும். அது ஒவ்வொருத்தருடைய உடம்புக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேருக்கு அழுத்தினாதான் இருக்கும், சில பேருக்கு லேசா அது தடவனா வரும், சில பேருக்கு சொன்னாலே சரியா போயிடும். இதுக்கெல்லாம் மனத்திலே எண்ணுகின்ற எண்ணங்கள்ல இருந்து ஒரு வைப்ரேஷன் உண்டாகிறது. அந்த வைப்ரேஷனால பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்கும்.
அதனால எந்த வைத்தியம் சரி எந்த வைத்தியம் சரியில்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. எல்லாமே சரிதான், எல்லாமே சரியில்லை தான். ஏன்னு கேட்டா இந்த உலகத்திலேயே ஒரு பொது உண்மை இருக்கிறது. ஒரு இடத்துல சரியா இருக்கிறது, இன்னொரு இடத்துல சரியா இருக்காது. அங்க அது சரின்னு தான் சொல்லுவான், அதையே இந்த இடத்துல சரியில்லைப்பா. பேட்மிண்டன் பந்து ஆடுறான் பாருங்க, அந்த இடத்துல பந்து அடிக்கிறான், கோர்ட்டுக்கு வெளியே போயிடுது, என்ன சொல்றான்? அவுட் அப்படிங்கிறான். பந்து கோர்ட்டுக்கு வெளியே போனா அவுட் தானுங்களே, அதானே சரி. ஆனா கிரிக்கெட்ல அடிக்கிறான், பந்து கோர்ட்டுக்கு வெளியே போயிடுது, அவுட்டுங்கிறானா? 4 ரன்னுங்கிறான். அப்போ இதுவும் அவுட்டு தான், அதுவும் அவுட்டு தான். இது அவுட்டான அவுட்டு, அது அவுட் இல்லாத அவுட்டு. அப்படித்தானே? இங்க சரிங்கிறது அங்க தப்பா இருக்கு, அங்க தப்பா இருக்கிறது இங்க சரியா இருக்கு. அதே கிரிக்கெட்ல இன்னொரு வேடிக்கை இருக்கு பாருங்க. இப்ப பந்து அடிக்கிறானா, எதிரில் உள்ளவன் அந்த பந்தை தூக்கி இந்த ஸ்டெம்மை நோக்கி எறிவான். அது வர்றதுக்குள்ள ஒரு தடவை ஓடிட்டான்னா 1 ரன்னுங்கிறான். ரன்னா என்ன? ஓட்டம். ஓடுனா தானே ரன்னு சொல்லணும், ஓடாம இருந்தா ரன்னு சொல்லாம சொல்ல முடியாது. அதுக்கு பேரே அதுதான். ஒரு தடவை ஓடுனா 1 ரன்னு, 2 தடவை ஓடுனா 2 ரன்னு. ஆனா ஒரு பந்தை அடிக்கிறான், இவன் ஓடவே இல்லை, நின்றுகிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா பந்து வெளியே போகுது, ஆடியன்ஸ் உட்கார்ந்து இடத்துல விழுது. அப்ப என்ன சொல்றான்? 6 ரன்ஸ்ங்கிறான், 6 அடிச்சாங்கிறான். அப்ப ஓடி எடுக்கிறதும் ரன்னு தான், ஓடாம எடுக்கிறதும் ரன்னு தான். இவன் ஓடி எடுக்கிறது ரன்னு, பந்து ஓடி எடுக்கிறதும் ரன்னு. இது ரன்னான ரன்னு, அது ரன் இல்லாத ரன்னு, அவ்வளவுதானே சொல்லணும். ஒரு இடத்துல சரியா இருக்கிறது, இன்னொரு இடத்துல சரியா இருக்காது. இது எல்லாத்துக்குமே ஒருத்தனுக்கு சரியா இருக்கிறது, இன்னொருத்தனுக்கு சரியா இருக்காது. ஒரு டெய்லர் சட்டை தைச்சு கொடுக்குறாரு, ஒருத்தன் நல்லா தைச்சிருக்கீங்க சார் அப்படிங்கிறான், இன்னொருத்தனும் அவங்ககிட்ட தான் தைச்சான், என்ன சார் இங்க பிடிக்குதுங்கிறான். அவன் தான் தைச்சான், அவன் தான் அளவெடுத்தான். ஒருத்தனுக்கு சரியா தைச்சுக்கிறான், ஒருத்தனுக்கு தப்பா தைச்சிருக்கான்னு அர்த்தம் அப்படி இல்லை. இவன் பாடி அப்படி. சில பேர் பாடியில எப்படி தைச்சாலும் எங்கேயாவது பிடிச்சி இழுக்கும், அது அவன் பாடி நேச்சர். அதனால அதை தப்புன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. சரியாக இருப்பதெல்லாம் கடைசி வரையிலும் சரியாக இருப்பதில்லை. நான் அதை விளையாட்டா சொல்றது. 15 வருஷத்துக்கு முந்தி கல்யாணம் பண்ணானே, அப்போ இது சரி அப்படிதான் நினைச்சான். அதனாலதான் பத்திரிக்கை அடிச்சான், எல்லாரும் வாங்க, சுற்றமும் நட்பும் சூழ வருகை தந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னானே. எதுக்காக? நம்ம ஒரு சரியான செயல் செய்கிறோம் அப்படின்னு தானுங்களே சொன்னா. 15 வருஷம் ஆன பிறகுதான் தெரியுது இது சரியில்லை அப்படின்னு. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட 15 வருஷம் தேவையா? அவனுக்கு தான் 15 வருஷம் தேவைப்பட்டது. அந்த அம்மாவுக்கு 15வது நாளே தெரிஞ்சு போச்சு இது சரியில்லை அப்படின்னு. அப்ப சரியாய் இருக்கிற ஒன்று சரியில்லாமலும் போகும். அது அவரவர்களுடைய மனசை பொறுத்தது. மனம்தான் எல்லாவற்றுக்கும் காரணம். அதனால்தான் நான் தலைப்பு கொடுக்கிற போது எல்லாம் நமக்குள்ளே என்னென்னமோ இருக்கு, அது நமக்கே தெரியாது. நான் விளையாட்டா உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப வெண்டைக்காய் சமைக்க தெரியும், எல்லாருக்கும் தெரியாது, தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். பெண்களுக்கு தெரியுமா ஆண்களுக்கு தெரியுமான்னு கேட்கக்கூடாது. பெண்கள்லையும் தெரியாதவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ என் மருமகளுக்கு சமைக்க தெரியாது, ஆனால் என் பையனுக்கு தெரியும். மாற்றிக்கிட்டான். இப்போ எப்படி தான் சாப்பிட்றது? யாராவது ஒருத்தர் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதனால இப்போ ஒரு வெண்டைக்காய் நமக்கு சமைக்க தெரியுதுன்னு வச்சுங்க. மனிதர்கள் எல்லாருக்குமே சமைக்க தெரிஞ்சவங்க அத்தனை பேருக்கும் வெண்டைக்காய் சமைக்க தெரியும். வெண்டைக்காய் எப்படி செரிமானம் ஆகும்னு யாருக்காக தெரியுமா? தெரியவே தெரியாது. யாருக்காக தெரியுமா? ஒருத்தருக்கும் தெரியாது. எதை போட்டா இந்த வெண்டைக்காய் செரிமானம் ஆகும், என்ன கெமிக்கலை போடணும், யாருக்குமே டயட்டிஷியனே போய் கேளுங்க, இன்னென்ன கெமிக்கலையும் சேர்த்து சாப்பிடுங்க செரிமானம் ஆகும்னு அவர் சொல்லுவார? சொல்ல மாட்டார். சாப்பிடுத்தானா செரிமானம் ஆகிடும். அப்ப செரிமானம் எப்படி ஆகுறதுன்னு நம்ம வயத்துக்கு தெரிஞ்சிருக்கு. இறைப்பையில உண்டாகின்ற ஜீரண நீர் இருக்குதே, இன்னைக்கு இவன் அதிகமா
காளான் சாப்பிட்டுருக்கான், அப்ப ஏயை அனுப்பு. இன்னைக்கு உள்ளபடியே இறைச்சி சாப்பிட்டுருக்கான், பிஏ அனுப்பு. ஒவ்வொரு கெமிக்கலும் அது முடிவு பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்குது. அப்போ நமக்குள்ளேயே நமக்கு தெரியாத விஷயம் நமக்கு உடம்புக்கு தெரிந்திருக்குது. இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இந்த பசுமாடெல்லாம் முந்தியெல்லாம் வைக்கோல் திங்கும், இப்போல்லாம் போஸ்டர் திங்குது. அது சில ஊரில் யாருக்கு நல்ல மார்க்கெட் இருக்குதோ அவங்க போஸ்டராக சாப்பிடுது. ஜோதிகா போஸ்டராக சாப்பிடுது. இல்லைன்னு சொன்னாக்கா வேற ஏதோ ஒரு நடிகை புதுசாக வந்துக்கிறா, அவள் போஸ்டர் சாப்பிடுவோன்னு சாப்பிடுது. இது டவுனில் உள்ள மாடெல்லாம் இப்படி சாப்பிடுது. வைக்கோல்லையே சக்தி கிடையாது. யோசனை பண்ணி பாருங்க, வைக்கோல்ல ஒரு சக்தியும் கிடையாது. ஆனால் அதை சாப்பிட்டு தான் இந்த மாடு பால் கொடுக்குது. அந்த பாலில் புரோட்டீன் இருக்குது, கொழுப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. எப்படி ஒன்றுமில்லாத சாப்பிட்டு கொடுக்குது? அதை சாப்பிட்டோன்னா அந்த உடம்புக்குள்ள போகுது பாருங்க. காலம் காலமாக புல் தின்று 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 வளர்ந்து இதனுடைய ஜீன்ஸில் ஒரு அமைப்பு ஏற்பட்டுக்குது. அது எதை சாப்பிட்டாலும் சாப்பிட்டதை வைட்டமின் ஆக்கிவிடும், சாப்பிட்ட பொருளை புரோட்டீன் ஆக்கிடும். ஒன்றுமில்லாத இருக்கின்ற ஒரு பொருளை சாப்பிட்டால் கூட அதன் உடம்பிலே அவைகளெல்லாம் உற்பத்தி ஆகின்றன. இப்போ இன்னும் ஒரு 1000 வருஷம் ஆயிட்டுதுன்னா இது சாப்பிட்டதுன்னா புரோட்டீன் வராது. ஏன்? புல் சாப்பிட்டு பழகினதுனால தான் புரோட்டீன்லாம் வருது. போஸ்டர் சாப்பிட்டு பழகிட்டதுன்னா அந்த எஃபெக்ட் இல்லாமல் போயிடும். அதனால தான் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறான், மாடு புல் தின்னும். ஏன் எழுதியிருக்கிறான்? நமக்கு மறந்து போயிடுங்கிறதுக்காக. இது என்ன சாப்பிடணும்னு தெரியாமல் போயிட்டுனா என்ன பண்ணுறது? அதுக்காக மாடு புல் தின்னும் அப்படின்னு எழுதியிருக்கிறான். நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்கன்னா இந்த உயிரினுடைய ஆற்றல், பசுமாடு அதை சாப்பிட்டு புரோட்டீனை கொடுக்குது. காளான் அது ஒரு உயிரினம் தானே. அந்த உயிரினம் எதில் வளருது? இந்த ஒன்றுமில்லாத வைக்கோலில் தான் வளருது. ஒரு சக்தியும் இல்லாத வைக்கோலை தண்ணியை தெளித்து அந்த காளான் அணுக்களை விட்டோம்னா அது வளர்ந்துடுது. காளானில் இருக்கிற சக்தியை பற்றி சொன்னால் பயங்கரமாக சொல்கிறான். அதாவது உண்மையான இறைச்சியில் இருக்கிறத விட அதிகமான சக்திகள்லாம் காளானில் இருக்குதுங்கிறான். இது சாப்பிட்டது புரோட்டீனே இல்லாத ஒரு பொருள், அந்த பொருள்ல இருந்து புரோட்டீனே அது வரவழைக்கிறது. அப்ப எதிலும் எதுவும் இல்லை என்று சொல்ல முடியாது. உயிர்களுடைய ஆற்றல் ஒவ்வொன்றிலேயும் எதையாவது கண்டுபிடித்து அதை தருகின்ற ஆற்றல் நம்முடைய உடம்புக்கும் நம்முடைய அணுக்களுக்கும் இருக்கின்றன. ஒவ்வொரு அணுவிலேயும் என்னென்னமோ எல்லாம் இருக்குது. இன்னும் ஒன்று சொல்றேன், நமக்கு நினைவா சில பேர் சொல்றாங்க, நினைவில்லை சார், அவரு என்னமோ சொன்னார், நம்பரு எழுதி வச்சிருந்தேன், அது வீட்டில் இருக்குது, மனசில் இருக்குது, வரமாட்டேங்குதுங்கிறான். நமக்கு நினைவாற்றிலே இவ்வளவு மூளை இருக்குது, நினைவாற்றல்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் நமக்கு தெரியுது. இப்படி தெரிஞ்சிருந்தும் கூட நமக்கு சமயத்தில் மறந்து போயிடுது. ஆனால் பாருங்க, ஜீன்ஸுங்கிற ஒரு பொருளை கண்ணால் பார்க்க முடியாது. பார்க்க முடியுமா? அதுக்கு இருக்கிற நினைவாற்றல் ஏகப்பட்ட நினைவாற்றல். பேரன் அப்ப தாத்தா மாதிரியே இருக்கிறான். தாத்தாவே இவன் பார்த்ததில்லை. இவன் பிறக்கும் போது தாத்தா இல்லை. தாத்தா எப்படி இருப்பாரோ அது மாதிரியே மூக்கு இருக்கு அவனுக்கு, அவர் மாதிரியே குரல் இருக்குது, அவர் மாதிரியே நகத்தையெல்லாம் கடிக்கிறான். அதனால தான் தாத்தாவுடைய பேரை பேரனுக்கு வைக்கிறது. அது தாத்தா பேரை வைக்கிறதுங்கிறது ஒரு பழக்கம். ஏன்னா இந்த ஜீன்ஸ் ஒரு முறைக்கு அடுத்த முறையில் அதிகமாக வெளிவரும் என்று தெரிந்து கொண்டு அந்த பேரையே வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த ஜீன்ஸுக்கு கண்ணால் பார்க்க முடியாத ஒரு பொருள், அதுக்கு மூளைன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு நினைவாற்றல் ஒன்று இருக்குது. அப்படி இருந்தால் தானே தாத்தாவுடைய முகம் மாதிரி இவனுக்கு கொடுக்க முடியும். யாராவது கொடுத்தாங்களா? ஆகையினாலே நமக்கு நம்மை விட சாதாரணமான பொருள்களுக்கு கூட அதிகமான சக்தியை கடவுள் கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் ஆச்சரியமா பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒருத்தன் என்ன பண்ணா, தூக்கணாங்குருவி இருக்கு பாருங்க, அதனுடைய முட்டையை 2 வாங்கிட்டு வந்தான். ஆம்லெட் போடுறதுக்காக இல்லை, அது ஆராய்ச்சி பண்றதுக்காக. 2 ரூம்லயும் இந்த தூக்கணாங்குருவி முட்டையை வச்சிருந்தான். இன்குபேட்டர்ல, அதாவது முட்டையை அடைகாக்கிற கருவி, அந்த அடைகாக்கிற கருவியில் விட்டான். முட்டை பக்குவம் ஆயிடுது.
கொஞ்ச நாள்ல இருந்து அந்த முட்டையிலிருந்து குஞ்சு வந்துடுது. இந்த குஞ்சு அப்பா அம்மாவே பார்த்ததில்லை, உலகத்தையே அது பார்த்ததில்லை, இந்த ரூமை தவிர வேற எதுவும் அதுக்கு தெரியாது. கொஞ்ச நாள் ஆனோன்னு என்ன பண்ணா, அந்த தூக்கணாங்குருவிக்கு போடுற இந்த கூடு கட்டுது பாருங்க, அந்த கூட்டுக்கு உள்ள சிம்பல்லாம் அள்ளி போட்டான். தூக்கணாங்குருவி கூடு இருக்குது, அதிசயமானது. அது புயல் அடிச்சு மரம் விழுந்துடும், ஆனா அந்த கூடு விடாது. ஆனா காங்கிரீட்ல கட்டின சுவரு கட்டின இன்ஜினியர் தலையிலேயே விழுந்துடுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஜினியர், அவர் வீட்டில் இந்த கார் நிற்பாட்டத்துக்காக முந்தி ஒன்று வைப்பாங்க பாருங்க, ஒரு கெனாப்பிம்பா முன்னாடி ஒன்று கால் தூணு இல்லாமல் நிற்கும். அது பாட்டுக்கு ஒரு முழம் நீட்டணும்னா 2 முழம் உள்ளே இருக்கணும், அதனால இந்த 1 முழம் தூணு இல்லாமல் நிற்கும். இதுதான் சிஸ்டம். இது அவருக்கு தெரியும். தெரிஞ்சு அவர் வீட்டில் அதை செஞ்சு விட்டார். இந்த சென்ட்ரிங்னா பிரிக்கும் போது இவர் உடையாந்துட்டார். கொத்தனாரி பீக்கினான், அவனுக்கு தெரிஞ்சிருக்குது கீழே விழாதுன்னு. 15 நாள் ஆயிட்டுனா பிடிச்சிடும் அப்படின்னு அவனுக்கு தெரியுது. அவனை விட படித்தவர் இவர் என்ன பண்ணாரு, உடையாண்டார், கீழே உளுத்துற போகுதுன்னு. அப்போ படித்ததன் மேலேயே அவனுக்கு நம்பிக்கை இல்லை. அந்த மாதிரி காங்கிரீட்டை படித்து காங்கிரீட்டை செய்து பழகிற இந்த காலத்திலேயே பலவிதமான அணைகள் இந்த மாதிரி வெடிப்பு எடுத்திருக்கின்றன. ஆனால் எந்த சுண்ணாம்பும் எந்த சிமெண்டும் இல்லாம அந்த தூக்கணாங்குருவி கூடு அப்படியே நிக்குது. அந்த சிம்பல்லாம் கொண்டாந்து போட்டான், சின்ன சின்ன சுப்பிகள் எல்லாம் 2 குருவிக்கும் தனித்தனியா போட்டான். இதை அது பார்க்க முடியாது, அதை இது பார்க்க முடியாது. போட்டதனுடைய விளைவு என்னாச்சு, 2மே அது மாதிரி ஃபேன் இருக்கிற அந்த தண்டுல கூடு கட்ட ஆரம்பிச்சுடுச்சு. 2மே சரியா கூடு கட்டிருக்குது. தூக்கணாங்குருவி கூடு எப்படி இருக்கும்னு பல பேருக்கு தெரியாது, நான் சொல்றேன். அதுக்காக போய் பார்க்கப்படாது, சொன்னா ஒத்துக்கணும். அதுக்கு மேலதான் சொன்னாரு அறிவொளி பார்ப்போம் அப்படின்னு ஒரு கூட்டையே வீணாக்கப்படாது. இந்த கூட்டுக்குள்ள குஞ்சு இப்படி போகும், போனா 4 அறை இருக்குது. அதுக்கு மேல போனா ஒரு அறையில குஞ்சு இருக்குது, ஒரு அறைக்கு எதிர்த்தாப்புல அப்பா குருவி இருக்குது, பக்கத்துல அம்மா குருவி இருக்குது, இன்னொரு ரூம் சும்மா இருக்குது. அது என்னத்துக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு சமயம் விருந்தினர்கள்லாம் வந்தா இருக்கலாமோ தெரியாது. மனுஷனுக்கே இப்படி ஊடு கிடையாதுங்க. ஒரே வீட்டில் படிக்கிற இடமா தான், சாமி கும்பிட்ற இடமா தான், புள்ள பெற இடமா தான், எல்லாம் அதான் அப்படி இருக்கிறாங்க இல்லையா. ஆனா அந்த குருவி 4 அறைகளை வைத்து கூடு கட்டுது. இவ்வளவும் அந்த 2 குருவியும் கட்டிட்டு. எப்படி கட்டிச்சுது? படிக்காம, பார்க்காமல், சிந்திக்காமல் அந்த குருவி கட்டியது. அதுக்கு தான் சொல்றான் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்றான். அதாவது அந்த ஒவ்வொரு உயிருக்கு உள்ளேயும் ஒரு ஆற்றல், ஒரு அறிவு இருக்கிறது. அந்த அறிவு காலம் காலமாக அந்த மாதிரி இனத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறது. குருவிக்கே அறிவு இருக்குதுன்னா நமக்கும் அறிவு இருக்குமா இல்லையா? நமக்கு இருக்கும், ஆனா வேற விதமான அறிவு இருக்கும். நமக்கு கூடு கட்டுற அறிவு கிடையாது. என்னத்துக்காக? இவன் முதல்ல குகையில வாழ்ந்தான், மரத்துல வாழ்ந்தான், குடிசையில வாழ்ந்தான், ஓட்டு வீட்டில் வாழ்ந்தான், அப்புறமா இப்ப காங்கிரீட் வீட்டில் வாழறான். இப்ப நிலாவில் கட்டலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறோம். சில பேர் அங்கேயே இப்ப நிலாவில் வீடு கட்டுறதுக்காக அதை ஒரு வசூல் பண்ணிட்டு இருக்கிறோம் அமெரிக்காவில். இங்க வாங்கின பிளாட்டே எங்க இருக்குன்னு தெரியல. ஒருத்தன் பரமக்குடியில் ஒரு வக்கீல் பிளாட் வாங்கினார். வாங்கி எல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சிட்டது, எல்லாம் வாங்கிட்டு பிளாட்டை ஒரு நாள் போய் பார்க்கலாம்னு போனா வைகை ஆத்துக்குள்ள இருக்குது. வைகை ஆத்தையே பிளாட்டு போட்டு வித்துட்டான். அதாவது நம்ம ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கெல்லாம் அது ஆறா குளமாங்கிறத பத்தி கவலை இல்லை. அவனுக்கு தேவையானது ஒரு சர்வே நம்பர், அவ்வளவுதான். அந்த சர்வே நம்பர் உண்மையா பொய்யான்னு அவனுக்கு பத்தி கேள்விப்படவே மாட்டான். சர்வே நம்பர் இருக்குது, ஒருத்தன் வித்துருக்கிறான், ஒருத்தன் வாங்கியிருக்கிறான், சரியா போச்சு. இதுக்கு மேல சாட்சி கை எழுத்து போட்டுக்கலாம். இதுக்கு மேல ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லை. அதுக்கு மேல ஒன்னே ஒன்று வேணும், ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு மேல 1000 ரூபாய் ரிஜிஸ்ட்ராருக்கு கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. சர்வே நம்பர் இருக்குதோ இல்லையோ, இந்த நம்பர் இருக்கணும். அது இருந்ததுன்னா இமயமலையே வித்துருவான். கொஞ்ச நாள் ஆச்சுன்னா கைலாசத்தையே வித்துருவான், அங்கேயே பிளாட் போட்டு வித்துருவான். ஏன்னா இப்ப சொல்றான்ல
நிலவில் கட்டுவோம், நிலத்தில் கட்டுவோம். ஏதோ ஒரு விளம்பரத்தில் சொல்கிறான். அங்கே அது மாதிரி கட்டுறதுக்கு எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கிறான். நம்ம பல பல கோடிக்கணக்கான ரூபா வாங்கிட்டு இருக்கான். நிலவுக்கு போனால் திரும்பி வர முடியுமா முடியாதாங்கிறது இன்னும் நிர்ணயமாகலை. சில பேர் வர்றான், கல்பனா சால்வா வரும்போதே போயிட்டா. அது மாதிரி இருக்கிற இடத்துக்கே இப்போ ஏற்பாடெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி நாம் ஒவ்வொரு அறிவினாலே இவனுக்கு ஏன் அந்த இன்ஸ்டிங்க்டில் வீடு கட்டுற அமைப்பை ஏன் கடவுள் கொடுக்கவில்லை? அந்த அறிவை கொடுத்தா இவன் வளர முடியாது. இவன் அந்த குகையிலேயே தான் இருந்திருப்பான், அதுக்கு மேலே வளர்ந்துருக்க மாட்டான். குகைக்கு மேலே குடிசைக்கு வந்து, குடிசைக்கு மேலே ஓட்டு வீடுக்கு வந்து, ஓட்டு வீட்லேருந்து இப்போ சூப்பர் ஸ்ட்ரக்சர் வரைக்கும் வந்துட்டான். எதனால? அந்த குருவிக்கு கொடுத்த இன்ஸ்டிங்க்டை இவனுக்கு கொடுக்காதனால. இப்போ அறிவு கொடுத்ததுனால வளரலாமா? அறிவு இல்லாதனால வளரலாமா? அறிவு இல்லைன்னா தான் வளர முடியும். அறிவினால வளர முடியுமா? முடியவே முடியாது. எனக்கு எஸ்எஸ்எல்சியில் தமிழில் 14 மார்க், நான் ஃபெயிலாக போயிட்டேன். 14 மார்க்கு. இப்போ என்னால் எல்லாரும் வந்து தமிழ் அறிஞருங்கிறாங்க. 14 மார்க்கு வாங்கினதுனாலேயே ஒருத்தர் விழுந்துருவான்னு அர்த்தம் கிடையாது. 14 மார்க்கு வாங்கின பிறகு ஐயோ இப்படி தப்பு பண்ணிட்டோமே நினச்சி அதுக்கப்புறம் படித்து நாம் அந்த துறையிலே முன்னுக்கு வந்துட்டோம். ஆனால் இப்போ ஸ்கூல்லலாம் என்ன பண்ணுறான், 50 மார்க்கு குறைஞ்சதுன்னா நீ டிசி வாங்கிட்டு வெளியே போயிட்டுங்கிறான். ஏன்? 90 மார்க்குக்கு மேலே வாங்குறோம்னா அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கணுமா? இந்த மாதிரி பள்ளிக்கூடம்லாம் வச்சுக்கிறான். இப்போ அது மாதிரி பள்ளிக்கூடம்லாம் முதல்ல இழுத்து மூடணும். அதாவது ஒன்றும் தெரியாதவனுக்கு சொல்லித்தரத்துக்கு தான் பள்ளிக்கூடம், தெரிஞ்சவனுக்கு சொல்லித்தரது கிடையாது. எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் வாங்கின பிள்ளையா சேர்த்து இவர் எல்லாம் நிறையா எல்லாரையும் பாஸ் பண்ண வச்சுட்டு வர்றான். அதான் எல்லாராலையும் முடியுமே. அவன் வீட்டில் உட்காந்தே படிச்சிருவான். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நாளானா சிடியிலேயே படிச்சிருவான். இப்போ சிடியெல்லாம் வந்துகிட்டு இருக்குது, மேத்ஸ் சிடி வந்துக்கிட்டு இருக்குது. யார் சார் சிடியில்? ஒன்றில் ஸ்னேகா சொல்கிறா ஒரு சிடியில், எனக்கு ஸ்னேகா பிடிக்காது. அப்போ வேறு யார் பிடிக்கும் நீங்கள் சொல்லுங்கள், அந்த சிடியை தர்றேங்கிறான். ஏன்னா அவளா போடுறா, அவன் முகத்தை காட்டிட்டு யாரோ பின்னால் பேச போகிறாங்க. அந்த மாதிரி தானே வரப்போகுது. அந்த மாதிரிலாம் இப்போ சிடி வந்துக்கிட்டு இருக்குது. சினிமா நடிகைகளே இந்த சப்ஜெக்டெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டு இருக்குது. அப்போ வந்து வாத்தியாரே தேவையில்லை, வாத்தியார் இல்லாமலே பள்ளிக்கூடம் இல்லாமலே படிக்கலாங்கிற காலம் வந்து கொண்டே இருக்குது. ஆகையினாலே நான் 50 மார்க்கு 60 மார்க் வாங்கினவன் தான் என் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பேன்னு சொன்னால் முதல்ல அந்த பள்ளிக்கூடத்தை இழுத்து மூடணும். அது தேவையே இல்லை. யார் வேணாலும் வாங்க, நாங்கள் உங்களை பாஸ் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவனை தான் உருவாக்கணும். அந்த வகையில் நமக்கு அறிவை குறைச்சலாக கொடுத்தாதான் சிந்தனை ஏற்படும். முழு அறிவும் கொடுத்தவர்கள், நிறைய படித்தவர்கள் செய்த செயல் ரொம்ப குறைவு. ரொம்ப படிக்காதவன் தான் பெரிய பெரிய செயல்கள்லாம் செஞ்சுருக்கிறான். தாமஸ் ஆல்வா எடிசன் 1300 பொருள்களை கண்டுபிடிச்சிக்கிறான். 6ஆம் வகுப்பு தான் படிச்சுக்கிறான். அதுக்கு மேலே அவன் படிக்கவே இல்லை. நான் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இதை சொன்னேன். கூட்டம் முடிஞ்சோன்னு ஒரு பையன் வந்தான். சார் நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். படி அப்படின்னேன். இல்லை நான் இனிமேல் நிறுத்தி விடலாம்னு இருக்கிறேன் சார். ஏன்டா இப்படி சொன்னீங்க தானே சொன்னீங்க, தாமஸ் ஆல்வா எடிசன் 1300 பொருளை கண்டுபிடிச்சிக்கிறான்னு. நானும் அவன் மாதிரி ஆக வேண்டாமான்னா. டேய், அவன் தாமஸ் ஆல்வா எடிசன், நீ அல்வா எடிசன். அவனுக்கு முடிஞ்சதெல்லாம் உனக்கு முடியும்னு சொல்ல முடியாது. அது ஒரு இயற்கை அமைப்பு. அவன் சிந்தனை செய்து எங்கேயும் படித்து செய்யவில்லை. யாருமே படித்து, எந்த விஞ்ஞானியுமே படிச்சுட்டு கண்டுபிடிக்கவே இல்லை. படிச்சிருந்தா அவன் கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டான். கிரேக்க நாட்டில் ஒரு ராஜா இருந்தான். அவன் ஒரு கேள்வி கேட்டான். பொதுவாக ராஜாக்களுக்கெல்லாம் அறிவு குறைச்சலாக இருக்கும். ராஜாவாக போகிறதுக்கு அவனுக்கு வீரம் தான் அதிகமாக வேணுமே தவிர அறிவு வேண்டியதில்லை. அதனால தான் என்ன பண்ணுவான், மந்திரியெல்லாம் அறிவாளியாக போட்டுக்குவான். தனக்கு இல்லாததை மந்திரிக்கிட்ட வாங்கிக்குவான். அப்போவெல்லாம் மந்திரி ஆகணும்னா அறிவு வேணும். இப்போவெல்லாம் மந்திரி ஆகணும்னா அது இருக்கப்படாது. சில மந்திரி 6 மாதத்துக்கு வீட்டுக்கு போகன்றாங்களே, என்ன காரணம்? இவருக்கு அறிவு இல்லைன்னு மந்திரி வாக்குனா அவனுக்கு அறிவு உண்டாயிடுது. கூடாது, நீ போடா வெளியில. அதனால இப்போலாம் அறிவு இல்லாமல் இருந்தால் தான் மந்திரி ஆகலாம். அது மாதிரி அவன் சொன்னான், அந்த ராஜா, ஒரு பொருள் தண்ணீரிலே மிதக்கிறதே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டான். மந்திரிகளில் ஒருத்தன் ஆர்கிமிடிஸ்னு பெரிய அறிவாளி. அவன் என்னடா அது இப்படி கேட்டாரே மகாராஜா, எதையாவது சொல்லணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தினம் சாப்பிடலாம தூங்கலை. இதுக்கு முந்தி அவன் எந்த புத்தகத்துலையும் எழுதலை, ஏன் மிதக்குதுன்னு எவனும் எழுதலை.
இப்படி யோசனை பண்ணிட்டே இருந்தால் ஒரு நாள் வெந்நீர் தொட்டியில் குளித்தான். அவங்க தொட்டியில் தான் குளிப்பான், அங்கே எல்லாம் விதன்னு வெந்நீர் வச்சு அதில் குளிப்பான். குளிக்கும் பொழுது ட்ரெஸ் இல்லாமல் தான் குளிப்பான். ஏன்னா அவன் ரூம்குள்ளே குளிக்கிறவன். நம்ம ஊரில் காவேரியிலேயே ட்ரெஸ் இல்லாமல் தான் குளிக்கிறான். அதனால தான் காவேரியில் வர்ற தண்ணியும் வராமல் போயிட்டுது. அந்த மாதிரி நம்ம ஊருக்காரன் குளிப்பான். அவன் ரூமை கதவெல்லாம் சாத்திக்கிட்டு ட்ரெஸ் இல்லாமல் தான் குளிப்பான். அப்படி குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு பொறி பட்டது மாதிரி அவனுக்கு ஞாபகம் வந்துடுச்சு. ஆஹா, இதனால அல்லவா ஒரு பொருள் மிதக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிட்டான். அதாவது ஒரு மிதக்கிற பொருள் வெளியேற்றுகின்ற தண்ணீரின் எடையும் அந்த பொருளின் எடையும் சமமாக இருக்குமானால் அந்த பொருள் மிதக்கும் அப்படின்னு முத கண்டுபிடிச்சவன் ஆர்கிமிடிஸ் தான். கண்டுபிடிச்சோன்னே என்ன பண்ணிட்டான், டப்புன்னு தொட்டிலேருந்து எந்திரிச்சுட்டான். எந்திரிச்சு கண்டுபிடிச்சு யுரேகான்னு அந்த நாட்டு மொழியில் யுரேகான்னா கண்டுபிடிச்சேன்னு அர்த்தம். யுரேகான்ட்டு வெளியே வந்துட்டான். வீட்டுக்கு வெளியே வந்தால் எடுத்த வீட்டுக்காரன் அடுத்த வீட்டுக்காரன் எல்லாம் கூட்டமாக வந்துட்டான். வந்தவன்லாம் சும்மா நிற்கல, நாங்களும் கண்டுபிடிச்சிட்டோம். என்னடா இது, நாம தான் ஒரு பொருளை கண்டுபிடிச்சோம்னா இவன்லாம் என்னடா கண்டுபிடிச்சோம், என்ன கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டான். உன் இடுப்பில் துணியே இல்லைங்கிறத கண்டுபிடிச்சோம் அப்படின்னு. இவங்க கண்டுபிடிச்சதெல்லாம் அதுதான். அவனால எப்படி முடிந்தது? தன்னை இழந்த நலம். அதாவது எப்பொழுதும் நம்முடைய மனம் இந்த உடம்பை பற்றியே சிந்திக்கும், உடம்புக்கு வெளியில போகவே போகாது. அதனால தான் இடுப்பில் கட்டியிருக்கிற வேட்டி அவிழ்ந்துடுதுன்னா 10 கையாக இருந்தாலும் டப்புன்னு போய் பிடிக்குது. என்ன காரணம்? யாராவது டெலிஃபோன் பண்ணுறாங்களா வேட்டி அவிழ்ந்துடுது பிடிச்சிக்கோன்னு? அப்படி இல்லை. ஏன்? மனசுக்கு தெரியும். மனசு. அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், உடுக்கை இழந்தவன் கை போல். உடுக்கை இழந்தவன் கை எப்படி தன்னை அறியாமல் போய் கட்டுகிறதோ அது மாதிரி ஒரு நண்பனுக்கு இன்னொருவன் அவன் அறிவதற்கு முன்பே கேட்பதற்கு முன்பே உதவி செய்ய வேண்டும்னு சொல்லி பாடினார். அது மாதிரி உடம்பு மேலே தான் இருக்கும் இந்த மனசினுடைய கண்ணு. இப்போ இவன் உடம்புல துணியே இல்லைங்கிறது இவனுக்கு தெரியலையே, என்ன அர்த்தம்? அப்ப அவனுக்கு உடம்பு மேல இருக்கிற பற்று போயிட்டுது. உடம்பு மேல அவனுக்கு இந்த மனம் பதியவில்லை. யாருக்கெல்லாம் உடம்புங்கிற ஒன்று தெரியவில்லையோ அப்போ அவன் அறிவு சூப்பர் கான்சியஸ்னஸ், யுனிவர்சல் மைண்ட் என்று சொல்வார்கள். இந்த உலகம் முழுவதிலேயும் ஒரு பெரிய அறிவு செல்வம் ஒரு இடத்திலே குவிந்து இருக்கிறது. அது உலகத்துக்கு அப்பாலே இருக்கிறது, பிரபஞ்சத்திலே இருக்கிறது. அதனோடு நீங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுதெல்லாம் நீங்கள் படிக்காத, கேள்விப்படாத, சிந்திக்காத ஒன்று உங்களுக்கு வரும். அதுதான் அத்தனை விஞ்ஞானிகளுக்கும் வந்தது. இந்த இப்போ டிவி இருக்குது, இந்த டிவி இப்பதான் கண்டுபிடிச்சுக்கிறான்னு சொல்றோம். கிடையாது, கண்டுபிடிச்சது இப்பதான், இந்த முயற்சி இப்பதான். ஆனா இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து டிவி ஒர்க் பண்றதுக்கு தேவையான அத்தனையும் அப்படியே இருக்கு. மெட்ராஸ்ல ஒளிபரப்புறான்னா அதை கொண்டு நம்ம வீடு வரைக்கும் சேர்க்கறது எது? யார் சேர்க்கிறா? அவன் வெளியிடுறான். நம்ம வீட்டில் இருக்கிற கருவி வாங்குது. 2 கருவி தானே இருக்குது. இந்த 2 கருவிக்கு இடையில என்ன இருக்குது? சுத்த வெளி. அந்த வெளியே அதை அப்படியே கொண்டு வருகிறது. ஒலியை கொண்டு வருகிறது, ஒளியை கொண்டு வருகிறது. ஒன்றையும் அது ஒன்றும் காசு வாங்காமலே வருது. வெளியிடுறவனும் காசு வாங்குறான், வாங்குறவனும் டிவி காரனும் காசு வாங்குறான். ஆனா இவ்வளவு மைல்ல அது வந்திருக்குத கடவுள் படைத்த உலகத்தின் அந்த வெளியில் தானாக வருகிறது. அப்ப இவன் கண்டுபிடிக்கிறதுக்கு முந்தையே அந்த அமைப்பு இருந்தது. ஆனா யாரும் கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்சுதான் லேட்டே தவிர அதுக்கு முந்தையே அந்த அமைப்பு இந்த உலகத்தில் எல்லாமே இந்த உலகத்தை சுற்றி இருந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் நமக்கு என்ன ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. இதெல்லாம் போக போக தான் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் இவ்வளவு இருக்குது அப்படின்னு. ஆகையினாலே அருணகிரி சுவாமி சொல்லுகிறார், தன்னை இழந்த நலம். முருகனுக்கு முன்னாலே போய் தன்னை அப்படியே இழந்து விட்டால் முருகனோடு நாம் சம்பந்தம் அடையலாம் என்று சொல்லுகிறார். அவர் ரிலிஜியஸா சொல்றார். இப்போ ஆர்கிமிடிஸ் மாதிரியான விஞ்ஞானிகள் அது விஞ்ஞான முறையிலே கண்டுபிடித்தார்கள். விஞ்ஞானிகள் அறிவு பட்டும் அவர்களுக்கு வரும், மெஞ்ஞானிகளுக்கு உணர்வும் வரும். ஆனால் ரெண்டும் ஒரே மெத்தட் தான். தன்னை இழக்கணும். தன்னை இழந்து விட்டால் இந்த உலகத்துக்கு மேலே அந்த அறிவை போய் அது சேரும். அந்த உலகத்துக்கு மேலே இருக்கிற உணர்வை போய் அது சேரும். அதெல்லாம் நமக்குள்ளேயே வைத்து இந்த இன்ஸ்டிங்க்ட் மட்டும் இல்லை. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன்.
அதாவது ரத்னவேல் சுப்பிரமணியன் ஒரு டாக்டர் இருந்தார். ஐயாவுக்கெல்லாம் தெரியும், ரொம்ப பெரிய நல்ல டாக்டர், நல்ல ஞானி. அவர் ஒரு நாள் ராத்திரி 8 மணிக்கு ஒரு பேஷண்ட் வந்தான். அவனுக்கு வயசு 80 வயசு. அவனுக்கு வந்த வியாதி என்னன்னா சளி ஜுரம், அதாவது நிமோனியா அப்படிங்கிற ஜுரம். இந்த சார்ஸ்னு ஒரு வியாதி வந்தது பாருங்க, இந்த சிங்கப்பூர் மலேசியாவெல்லாம். நான் அப்போ அந்த நேரத்தில் போயிருந்தேன். ஒருத்தனையும் உள்ளே விட மாட்டான், எல்லாத்தையுமே பிளட் டெஸ்ட் பண்ணி தான் உள்ளே அனுப்புவான். அந்த மாதிரி இருந்தது. அது அக்கா, இது தங்கச்சி, அவ்வளோதாங்க. இந்த நிமோனியா ஜுரம் வயசானவங்களுக்கு வரக்கூடாது. 80 வயசானவங்களுக்கு வந்தால் ரொம்ப கஷ்டமாகும். அதுவும் ராத்திரியில் வந்ததுன்னா, குளிர் நேரத்தில் வந்தால் இன்னும் தொந்தரவு அதிகமாகும். அதுவும் மார்கழி மாதம், டிசம்பர் மாதம் 25 தேதிக்கு பிறகு தான் வந்திருக்கான். இந்த மாதிரி மார்கழி குளிரில் 80 வயசு ஆனவனுக்கு நிமோனியா ஜுரம் வந்ததுன்னா டாக்டர் வீட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. போஸ்ட் ஆஃபீஸில் போய் யாருக்கெல்லாம் தெரிவிக்கணுமோ அவனுக்கெல்லாம் தெரிவிச்சு சொல்லலாம். முந்தையே முக தரிசனமாக பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிடலாம். அப்படிப்பட்ட வியாதி வந்திருக்கு அவனுக்கு. அவன் வந்த உடனே என்ன பண்ணாரு, அவர் புரிஞ்சுக்கிட்டார். அப்போல்லாம் டாக்டர்கள் நடைமுறை எப்படின்னா, இப்போ அப்படி கிடையாது. அங்கேருந்து வந்த உடனே நாக்க நீட்ட கண்ணை காட்டு அப்படிலாம் கேட்பாங்க, என்னமோ எழுதுவாங்க. அது என்னான்னு நமக்கு தெரியவே தெரியாது. எழுதின டாக்டருக்கு தெரியும், அவர்கிட்ட ஒரு கம்பவுண்டர் இருப்பார், அவருக்கு தெரியும், மருந்து கடைக்காரனுக்கு தெரியும். வேற ஒரு பயலுக்கு இந்த எழுத்து என்னான்னு தெரியாது. வேணா இன்னொருத்தனுக்கு தெரியும், இந்த 3 பேரையும் படைச்சானே பிரம்மா, அவனுக்கு தெரியும். அவ்வளவுதான். இந்த 4 பேரை தவிர வேற எவனுக்கும் தெரியாது. அப்படி எழுதி கொடுத்தார். கம்பவுண்டர்கிட்ட போய் இதை காட்டணும். இதை காட்டினோடனே கம்பவுண்டர் கேள்வி கேட்பான். பணம் எடுக்காமல் கூட டாக்டர் வீட்டுக்கு போயிடலாம். பழைய காலத்தில் பாட்டில் எடுக்காமல் போகக்கூடாது. ஏன்னா இப்போ எல்லாம் தண்ணி மருந்து தான். போனோடனே கம்பவுண்டர் கேள்வி கேட்பார், பாட்டில் வச்சுக்கியா? வச்சிருக்காங்க. அப்படியா, கொண்டா அப்படின்னு ஒன்று ஊற்றுவான். ரோஸ் கலரில் இருக்கும். தலை வலிக்குதுன்னாலும் அதான் ஊற்றுவான், கால் வலிக்குதுன்னாலும் அதை தான் ஊற்றுவான், ஜுரம்னாலும் அதை தான் ஊற்றுவான். 3 நாளாக வெளியில் போகல சார், அதை தான் ஊற்றுவான். தினம் வயத்தால போகுது சார், அதே தான் ஊற்றுவான். எதுக்கு மிக்சர்னு பேர். எல்லா மருந்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டானோ என்னமோ, எதுக்கு எடுத்தாலும் அதான் கொடுப்பான். அந்த மாதிரி ஒரு காலத்தில் அந்த மருந்து கொடுப்பான். அப்படி அந்த டாக்டர் எழுதி கொடுத்ததை வாங்கிட்டு போய் கம்பவுண்டர் கடையிலெல்லாம் பார்த்தார். அப்போல்லாம் டேப்லெட் சிஸ்டம் கிடையாது. ஒரு 3-4 மருந்தை வாங்கி அதை ஒன்றா கலந்து டாக்டர் கொடுப்பார். இதுதான் பழைய காலத்து முறை. அப்படி இவனுக்கு உள்ள மருந்து கடையில் கிடைக்கல. கம்பவுண்டர்னு சொல்லிட்டான், ஒன்றும் இல்லை சார், கடையெல்லாம் பூட்டிட்டான், இருக்கிற கடையில் இந்த மருந்து இல்லைன்னு. அப்படியா, வயசானவனாச்சு, வயசானவனுக்கு வரப்படாத வியாதி வந்திருக்கு, நம்மகிட்ட வந்திருக்கானையா, என்னையா பண்ணுறது அப்படின்னு வேறு என்ன பண்ணுறது. ஒரு வைட்டமின் இன்ஜெக்ஷனை போட்டு போயிட்டார். ராத்திரி பூரா அவருக்கு தூக்கமே இல்லை. காலையில் போனால் செத்து கிடப்பான். நம்ம ஆஸ்பத்திரியில் ஒரு கேஷுவாலிட்டி வந்துவிட்டுது, என்ன பண்ணுறதுன்னு ராத்திரி பூரா தூங்கலை. அவர் நல்ல டாக்டர்னு சொன்னல, அதனால் அவருக்கு தூக்கம் வரல. மற்றவங்களாம் இருந்தாங்க, அம்மா பிறந்தான், அவன் தலையெழுத்து அப்படின்னு இவர் தூக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி ராத்திரி பூரா அவர் தூங்கலை. காலைல 9 மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு போனார். போனால் அவன் ஜோராக உட்காந்து, வணக்கம் டாக்டர், உடம்பு நல்லா போயிட்டுங்கிறான். அவன் தான் பேசுகிறானா இல்லை அவன் ஆவி பேசுதான்னு நமக்கு சந்தேகம் வர்ற மாதிரி அவருக்கு சந்தேகம் வந்துட்டு அவர் எழுதுறாரு. இது கட்டுரையாக எழுதியிருக்கிறார். இதுக்கு பிளாஸ்போ மெடிசன்னு பேர். அவருக்கு கொடுத்த மருந்தினால் அது குணமாகவில்லை. இந்த டாக்டர் இடத்துல போனால் நிச்சயமாக அவர் ஒரு மருந்து கொடுப்பார், குணமாயிடும்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இதுக்கு நம்பிக்கை வைத்தியம்னு பேர். அதனால தான் எதையுமே நம்பிக்கையோடு போகணும். அதாவது மந்திரமும் தேவும் மருந்தும் மறைப்பொருளும் தந்திரமும் ஞானம் தரும் முறையும் சாஸ்திரமும் மெய்யென்றால் மேதினியில் மெய்யாகுமே, பொய்யென்றால் பொய்யாகி போம். இதிலையெல்லாம் நம்பிக்கை இருந்தால் அது உண்மையாகும். நம்பவில்லை என்றால் பொய் என்று சொன்னால் அது பொய்யாகவே போயிடும். அவர் ஒண்ணுமே மருந்து கொடுக்கல, கொடுக்காமலே அவனுக்கு வியாதி சரியா போச்சு. அப்ப அவனுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை தான் அதற்கு முக்கியம். இந்த மாரியம்மன் கோயில் இருக்குது சமயபுரத்தில், அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் வரிசையாக படுத்து கிடப்பான்.
பயத்தில் ஒரு வாழை இலை இருக்கும், அதில் ஒரு மாவிளக்கு மாவு வச்சு ஒரு லைட்டு போட்டிருப்பான், திரி வச்சு எழுத்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் 2 பேருக்கு இல்லை, ஒரு 150 பேர் படுத்து கிடப்பான் வரிசையாக. இவன் எந்திரிச்சோன்னு படுக்கிறதுக்கு இன்னும் ஒரு 100 பேர் கீழே நின்றுட்டு இருப்பான். ஞாயிற்றுக்கிழமை தினம் இதை பார்க்கலாம். அவனுக்கு என்ன வந்ததுன்னா வயிற்று வலி வந்துவிடுது. வயிற்று வலி வந்தால் அவன் டாக்டர்கிட்ட போய் அதுக்காக மருந்து வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அவன்கிட்ட காசு இல்லை. அவனுக்கு டாக்டர் யார்? மாரியாத்தா தான். மாரியாத்தா, எனக்கு வயத்தை வலிக்குது, இது சரியாக போச்சுன்னா வயத்தில் மாவிளக்கு போடுறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டான். வேண்ட உடனே அவனுக்கு சரியாக போச்சு. இப்போ மாரியாத்தா தினம் வீட்டுக்கு போய் டோர் நம்பர்லாம் பார்த்து, நீ தானடா வேண்டிக்கிட்ட, இந்தடா இதை சாப்பிடணும்னு சொன்னால, அவள் ஒன்றும் சொல்ல, அவள் பாட்டுக்கு பேசாமல் தான் உட்காந்துக்கிறா. அப்படி பேசாமல் இருக்கும்போது இவனுக்கு என்ன வந்தது? அவனுக்குள்ளேயே அந்த நம்பிக்கை மருந்தாகிவிட்டது. அதனால நமக்குள்ளேயே எல்லாம் இருக்கிறது. உள்ளத்தில் உள்ளே உள்ள பல தீர்த்தங்கள். திருமூலர் சொல்றார், உன் உள்ளத்துக்குள்ளேயே பல்வேறு விதமான தீர்த்தங்கள் இருக்கின்றன. நீ போய் மற்ற தீர்த்தத்தில் ஆடினதுனால அது சரியாகப்படும் நினைக்காத, முதல்ல நம்பு. நம்பியதற்கு பிறகு எதை செய்யணுமோ அதை செய்தால் உடனே சரியாக போய்விடும். ஆகையினாலே நமக்குள்ளேயே எல்லாம் இருக்கின்றன. மனசில் எதை நினைத்தோமையானால், மனம் சரியாக இருக்குமானால், வைத்தியம் மட்டுமல்ல, தெய்வம் மட்டுமல்ல, எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். ஒருத்தர் படுத்திருந்தார், காலையில் எழுந்த உடனே தண்ணீர் குடிக்கணும்னு அவருக்கு தாகமாக இருந்தது. இந்த மாதிரி பாட்டிலில் தலைமாட்டில் தண்ணீர் வச்சுருந்தார். அதை எடுத்து குடித்தார். குடித்தா தண்ணி தொண்டைக்கு உள்ளே போகலை. அவன் ஒரு சிந்தனையாளன். அதாவது சில பேர் தேவையில்லாமல் சிந்தனை பண்ணிகிட்டே இருப்பான். அந்த ரேங்க் இவன். ஏன் தண்ணி உள்ளே போகல அப்படின்னு சிந்தனை பண்ணிகிட்டே இருந்தான். ஒரு 2 நிமிஷம் இப்படி யோசனை பண்ணியிருந்தான். மறுபடி குடித்தா டப்புன்னு தண்ணி உள்ளே போயிட்டுது. அப்பா, போகாத தண்ணி போயிட்டுது. விட்டுற வேண்டியதானே சிந்தனையே. அவன் விடலை. ஏன் போச்சுது? போகாமல் இருந்ததுக்கு என்ன காரணம், போனதுக்கு என்ன காரணம் சிந்தனை பண்ணிட்டான். ஓ, தசை நார்கள் சரியா இயங்காததுனால முதல்ல ஒரு பிளாக் ஏற்பட்டு தண்ணி போகவில்லை. இப்போ நம்ம முயற்சி பண்ணதுனால ரத்த ஓட்டம் அதிகமாக போய் அந்த பிளாக் நகர்ந்து தண்ணி உள்ளே போயிட்டு அவனாவே ஒரு முடிவுக்கு வந்துட்டான். வந்த முடிவு சரிதானான்னு பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு கண்ணாடி எடுத்து பார்த்தான். தொண்டையை பார்த்தா இந்த ரத்த ஓட்டம் அதிகமாக இருந்ததுன்னா சிவப்பாக இருக்கும்ல, இருக்குதான்னு பார்த்தான். சிவப்பா இல்லை. ஏன்னா சிவப்பாகவே இல்லை, எப்படி உள்ளே போச்சுது? இதே சிந்தனையில் வாயை திறந்து கண்ணாடியில் பார்க்கும்போது ஒரு உண்மை தெரிஞ்சுது. என்ன உண்மைன்னா, அவன் பல்லில் ஒரு பல்லை காணும். அது கட்டின பல்லு. அடாடா, அந்த பல்லையில் முழுங்கிட்டோம். அந்த பல்லு போய் தொண்டையில் அடைச்சிருக்குது, தண்ணீர் விழுங்க முடியல. இதான் உண்மையான காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சோன்னா அடுத்த ஒரு சிந்தனை வந்தது. இந்த ஒத்த பல்லெல்லாம் டாக்டர்கள் என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் ஒரு கம்பியை நீட்டி அடுத்த பல்ல ஜாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா பிரியாணி சாப்பிடும்போது இதையும் சேர்த்து கடிச்சிருவான், அந்த பல்லையும் சேர்த்து. அதுக்காக ஒரு ஜாயிண்ட் வச்சுருப்பாங்க. இவனுக்கு இப்போ ஞாபகம் வந்தது, பல்ல மட்டுமா முழுங்கியிருப்போம், அந்த கம்பியும் சேர்த்துல முழுங்கியிருப்போம். ஆஹா, இந்த கம்பி எங்கெங்கேயோ குத்துமே. இறைப்பையில் குத்தும், உணவு பாதையில் குத்தும், சிறுகுடலில் குத்தும், பெருங்குடலில் குத்தும். ஐயோ, இதெல்லாம் குத்தும்னோடனே இவனுக்கு இன்னொரு ஞாபகம் வந்துட்டுது. சில பேர் சில விஷயங்களை படிப்பான். இந்த மருத்துவ கட்டுரைகள்லாம் வந்திருக்கும். தலைவலிக்கும், கால் வலிக்கும்னு பொது அறிகுறிகள் எல்லா வியாதிக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதை படிக்கும்போது நமக்கு தான் அப்படி காலில் தலைவலிக்குது, நமக்கு இது வந்துடுமோ அப்படின்னு நினைப்பான். அதனால் நாம் அதை படிக்கப்படாது. வயிற்று வலி வந்ததுன்னா டாக்டர்கிட்ட போகணுமே தவிர, நாமே சில பேர் இதுக்குன்னு போய் மருந்துகள்லேயே கேட்பான், சார் வயிற்று வலிக்கு என்ன சார் மருந்துன்னு. அவன் பார்ப்பான், நல்ல கேஸ் வந்திருக்கான்டான்னு சொல்லி விற்காத மருந்தா எல்லாத்தையும் கட்டி வச்சு உன்ட்ட கொடுத்துருவான். அதனால் போய் யார்கிட்ட போய் கேட்கணுமோ அவங்ககிட்ட கேட்கணும். அந்த மாதிரி இவருக்கு என்ன ஆச்சு, இந்த பல்லு குத்துமே அப்படின்னு நினச்ச உடனே எங்கேயோ படித்து ஞாபகம் வருது. உடம்புக்கு மேலே பட்ட புண்ணெல்லாம் சீக்கிரமாக ஆறிவிடும். உடம்புக்கு உள்ளே இருக்கிற புண்ணு சீக்கிரமாக ஆறாது. சீக்கிரமாக ஒரு புண்ணு ஆறாவிட்டால் அதுவே கூட புற்றுநோயாக போகலாம். படித்தது ஞாபகம் வந்துட்டு, ஆஹா, இது எங்கேயோ குத்தி நம்ம புற்றுநோய் ஆஸ்பத்திரிக்கு போகிறாப்புல ஆகிடுமோ அப்படின்னு நினச்சான் பாருங்க. பேச்ச வலிக்க ஆரம்பிச்சிட்டு, ஆஹா எங்கேயோ குத்திட்டுது அப்படின்னு சொல்லி ஒரு 10 நிமிஷத்தில் வலியை நிப்பாட்டக்கூடிய மாத்திரையை போட்டான். 20 நிமிஷம் ஆச்சு, வலி நிற்கலை.
மேலும் மேலும் வலி வந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு மாத்திரையும் போட்டான், அதுவும் போட்டு 10 நிமிஷம் ஆச்சு, ஒன்றுமே இல்லை. உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணான், சார் நான் ஒரு கட்டின பல்ல முழுங்கிவிட்டேன், அது எங்கேயோ குத்தி வலிக்குது சார், நீங்கள் கொடுத்த மருந்து தான் சாப்பிட்டேன், மருந்து பேரெலாம் சொல்கிறான், அது 10 நிமிஷத்தில் நிற்கும் வலி, அரை மணி நேரம் ஆச்சு, 2 டேப்லெட் போட்டேன், நிற்கவே இல்லை சார். அவர் பார்த்தார், பேசாமல் வாங்க, எங்கேயோ குத்திட்டுதுன்னு வருத்தப்படுறீங்க, எங்கே குத்துச்சுன்னு பார்த்துருவோம் சார், ஸ்கேன் மிஷின் இருக்குல்ல, பார்த்தா தெரியுது, ஸ்கேனில் பார்த்துட்டு போகிறோம் அப்படின்ட்டார். இவனுக்கு அது நல்லா தெரிஞ்சுது, சரி அது செஞ்சு விடலாமே, தப்பான இடத்துல குத்தி இருக்கும்னா ஆப்ரேஷன் கூட பண்ணிடலாமேன்னு நினச்சான். அங்கே போனவொன்னு தான் மனைவி கிட்ட சொல்லாமல் வந்துவிட்டோமேன்னு ஒரு ஞாபகம் வந்தது. எதையுமே மனைவி கிட்ட சொல்லாமல் போயிட்டா அடுத்த நாள் அங்கே ஒரு பெரிய தகராறே வந்துடும். அதுக்கு பயந்துக்கிட்டு செல்ஃபோனை எடுத்து மனைவிக்கு ஃபோன் பண்ணான், கல்யாணி கல்யாணின்னா, ஏன் கல்யாணிக்கு என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்டா அவன், ஒன்றும் இல்லை, இந்த கட்டின பல்லு ஒன்றும் இல்லை, அதை முழுங்கிவிட்டேன், அது எங்கேயோ போய் குத்திட்டுது, வலிக்குது, வலிக்கிறது மருந்து போட்டால் அந்த மருந்து போட்டும் வலி நிற்கலை, ஸ்கேன் பண்ண இங்கே வந்திருக்கிறேன்னு அவள் தலைதெல்லாம் அடிச்சுக்கிட்டா. உங்களையெல்லாம் திருத்தவே முடியாதுங்கன்றா. ஏன் அப்படி சொல்கிறேன், நீங்கள் உங்கள் பல்லு இங்கே இருக்குது, நீங்கள் அங்கே முழுங்கிட்டேங்கிறீங்களே, அங்கே எப்படி வந்தது பல்லு, உங்கள் கட்டிலுக்கு கீழே கிடந்தது, வேலைக்காரி எடுத்து கொடுத்தா, நான் அதை கழுவி அதை அந்த அலமாரியில் வச்சுக்கிறேன், ஆஸ்பத்திரியில் உட்காந்துக்கிட்டு பல்ல முழுங்கினேன்னா பல்ல மட்டும்தான் முழுங்கினீங்களா இல்லை இந்த அலமாரியும் சேர்த்து முழுங்கிட்டீங்களான்னு கேட்குறா. எப்படி இருக்கும் உங்களுக்கு? டாக்டர் கேட்குறாரு, என்ன சொன்னாங்க, ஸ்கேன் பண்ணலாம்னு சொல்கிறாங்களா? இல்லை சார், பொண்டாட்டி திட்டினாங்கிறத சொல்ல முடியுமா? இன்னைக்கு அஷ்டமி நவமியாக இருக்குதான், இன்னைக்கு வேண்டாம்னு சொல்லிவிட்டா. இப்போ அஷ்டமி நவமியெல்லாம் எதுக்கு வச்சுக்கிறான், பொண்டாட்டி திட்டினதை அடுத்தவங்கிட்ட சொல்ல முடியாமல் ஒரு நிலைமை வரும்போது அஷ்டமிக்கிட்ட சொல்லு, அதுக்காக வச்சுக்கிறான். இப்போ என்ன ஆகிட்டு, வலியே நின்று போயிட்டு, வலிக்குதோன்னு பயந்த போது வலி வந்துட்டுது, மருந்து போட்டு அந்த வலி போகலை, வலிக்கிறதுக்கான காரணமே இல்லை, பல்ல முழுங்கலேன்னு தெரிஞ்ச உடனே மருந்தே இல்லாமல் வலி நின்று விட்டது. இப்போ இந்த வலியை உண்டாக்கியது யார், வலியை போக்கியது யார்? ரெண்டுமே மனம்தான். மனமது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம்.